வணக்கம் நண்பர்களே. அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாடுகள் மேலேயும் இஷ்டத்துக்கு டாக்ஸை போட்டு டாக்ஸி மேல டாக்ஸை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நேரத்துல அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்புக்கே அமெரிக்காவில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்குமே டார்ச்சர் கொடுக்குற மாதிரி ஒரு செய்தி தான் இப்போ வந்திருக்கு. ஆமாங்க, அமெரிக்காவில் பொருளாதார நெருக்கடி, அதாவது ரிசெஷன் வரப்போறதா அமெரிக்கால இருந்து செயல்படக்கூடிய மிக முக்கியமான பொருளாதார ஆய்வு நிறுவனங்கள் எல்லாமே சொல்றாங்க. கூடிய சீக்கிரம் அமெரிக்கால ஒரு பொருளாதார மந்த நிலை வரப்போகுது. ஸோ அதற்கான அறிகுறிகள் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. அதற்கான அறிகுறிகள் என்ன? இது உண்மையிலேயே அமெரிக்கால ரிசெஷன் வரதான் போகுதா? அடுத்தது, அமெரிக்கால ரிசெஷன் வந்துச்சுன்னா அது மற்ற நாடுகளை எப்படி பாதிக்கும்? குறிப்பா இந்தியாவை எப்படி பாதிக்கும்? இந்தியாவில் தமிழ்நாட்டை எப்படி பாதிக்கும்? தமிழ்நாட்டில் இருக்கிற உங்களை என்ன மற்றவங்களை எப்படி பாதிக்கும்ன்ற விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போன்ற உலகம் முழுக்க நடக்கக்கூடிய மிக மிக முக்கியமான தகவல்களை, செய்திகளை ஒரு 10 நிமிஷத்துல நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே சுலபமா தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட சரண்ஸ் குளோபல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்கால நியூயார்க் சிட்டியில இருக்கக்கூடிய மூடிஸ் கார்பரேஷன் என்கிற குளோபல் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி தான் இந்த அறிவிப்பை சொல்லியிருக்காங்க. இந்த மூடிஸ் கார்பரேஷன்றது கிட்டத்தட்ட 115 வருஷம் அமெரிக்கால இருந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இந்த மூடிஸ் கார்பரேஷன் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளோட பினான்சியல் பொருளாதார விஷயங்களை பண்ணிட்டு உலகம் முழுக்க இருக்க எல்லா நாடுகளுக்கும் இவங்க ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஸ்கோரை ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்ப நம்ம நாட்டுல இப்ப நீங்களோ நானோ ஒரு லோன் வாங்குறதுக்காக பேங்க் போனா சிபில் ஸ்கோர் செக் பண்றாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த மூடிஸ் கார்பரேஷன் கொடுக்கக்கூடிய அந்த கிரெடிட் ரேட்டிங்கை பேஸ் பண்ணி தான் உலகத்துல இருக்க மற்ற நாடுகளா இருக்கட்டும், இல்ல பிரைவேட் ஃபைனான்ஸா இருக்கட்டும், மற்ற நாடுகளுக்கு கடன் கொடுக்குறாங்க. உதாரணமா இப்போ பாகிஸ்தான் உங்க நாட்டுக்கு கடன் வாங்க போறாங்கன்னு சொன்னா மூடிஸோட கிரெடிட் ரேட் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் லோன் கிடைக்கும், ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்டிங் லோன் கிடைக்கும். இதுவே மூடிஸோட கிரெடிட் ரேட்டிங் ஸ்கோர் கம்மியா இருந்துச்சுன்னா அவங்க நாட்டுக்கு லோன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே நேரத்துல அப்படி கிடைச்சாலும் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மற்றவங்க எல்லாருமே லோன் கொடுக்க தயங்குவாங்க. ஸோ அதனால அதிகமான வட்டி கொடுத்து நம்ம லோன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் நம்ம வர ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் மூடிஸ் கார்பரேஷனோட கிரெடிட் ரேட்டிங் ஸ்கோர்ன்றது. அப்படிப்பட்ட அந்த நிறுவனம் தான் அமெரிக்கால ரிசெஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளை பத்தி பேசியிருக்கு. இப்படிப்பட்ட மிகப்பெரிய பின்னணி உள்ள அந்த மூடிஸ் கார்பரேஷனோட சீஃப் எக்கனாமிஸ்ட் என்ன சொல்லுமா ஜாண்டின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 50 ஸ்டேட்டுகளோட பொருளாதார நிலைகளை ஆய்வு செஞ்சு பார்த்தப்போ அதுல 1/3, அதாவது 16 மாநிலங்கள்ல 16 ஸ்டேட்ல அவங்களோட எக்கனாமிக் க்ரோத் நெகட்டிவ்ல இருக்குது. அதாவது பார்த்த அளவுக்கு இல்லை, ரொம்ப மோசமா இருக்குது. மீதி 1/3 பாசிட்டிவாகவும் இல்லை, நெகட்டிவாகவும் இல்லை, ஸ்டாக்னட் ஆகிருக்கு. மீதி 1/3 தான், 1/3 இருக்கக்கூடிய ஸ்டேட் தான் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அமெரிக்கா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களோட பொருளாதார நிலையும் ஆய்வு செஞ்சுதான் இந்த ரிசல்ட் அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மூடிஸ் கார்பரேஷன் என்ன சொல்றாங்கன்னா 53% அமெரிக்கால ரிசெஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூஎஸ்பின்ற மற்றொரு அமைப்பு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிப்பட்ட நபரோட பெர் கேபிட்டா இன்கம், அவங்களோட செலவுகள், அவங்களோட கன்சப்ஷன், எந்த அளவுக்கு பொருட்கள் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் அமெரிக்காவில் டோட்டலாக நடக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் வேல்யூ, எவ்வளவு வேல்யூக்கு பொருள் உற்பத்தி ஆகுது, அதுக்கப்புறம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ, இது எல்லா டேட்டாவையும் வச்சு பார்க்குறப்போ அமெரிக்காவில் 93% ரிசெஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அடித்து சொல்றாங்க. அடுத்தது, மார்கன் ஸ்டான்லின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அவங்களும் ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மற்றவங்களாவது அமெரிக்காவில் ரிசெஷன் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா ஏற்கனவே ரிசெஷன் தான் இருக்குது, 2022 இது ஆரம்பிச்சிருச்சு, அது இப்போ ஆல்மோஸ்ட் எண்டில் இருக்கிறோன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த ரிசெஷனுக்கு முக்கியமான காரணமா எதை சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப்போட கவர்மெண்ட்ல அவங்க அதிரடியா செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய அந்த டாக்ஸ் இஷ்டத்துக்கு ஏத்துறாங்க இல்லையா, அந்த டாக்ஸ் பர்சன்டேஜ் விளைவுகள் இதை ரொம்ப ரொம்ப கடுமையா பாதிக்குதுன்னு சொல்றாங்க. உதாரணமா டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மேல 50% டாக்ஸ் போட்டார் இல்லைங்களா? அப்ப இந்தியா கூட ஏற்கனவே இப்போ கம்பெனி பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, இந்தியால இருந்து ஒரு கம்பெனிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்தியா மட்டுமே பாதிக்கப்பட போறது இல்லை. அதனால இந்த டாக்ஸால இந்தியா மட்டுமே பாதிக்கப்பட போறது இல்லை. அமெரிக்கால இருந்து இந்தியால இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்தியாவில் டாக்ஸ் அதிகமாயிடுச்சுன்னா இன்னொரு நாட்டை அவங்க தேடி போகணும்.
இன்னொரு சப்ளையரை தேடி போகணும். இந்த இந்த இடைப்பட்ட காலத்துல அந்த சப்ளையர் மேல நம்பிக்கை வரணும். ஸோ புதுசா ஒரு சப்ளையர் அமையணும். இது எல்லாமே என்ன ஆகும்னா ஏற்கனவே இந்தியா கூட இருக்கக்கூடிய அந்த சப்ளை செயின் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இதனால டாக்ஸ் மேல டாக்ஸ் போட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாக்ஸ் போடுறப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். கம்பெனிகளுக்கு ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு தன்மை வரும், ஒரு அன்ஸ்டபிள் இல்லாத ஒரு விஷயம் இருக்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸ் ஃபீல் பண்றாங்க. பில்லியன் கணக்கா ஆல்ரெடி பணத்தை வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கிற கம்பெனிகள் கூட டொனால்ட் ட்ரம்போட இந்த அணுகுமுறையால ரொம்பவே யோசிக்கிறாங்க. அதாவது சப்போஸ் ஒரு சில கம்பெனிகள் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம், இல்ல ஏற்கனவே இருக்கிற பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாரு, திடீர்னு இன்னைக்கு 25% சொல்றாரு, அதுக்கப்புறம் 50% சொல்றாரு, இந்தியா என் நண்பன் சொல்றாரு, அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்றாரு, இந்தியா சீனா கூட போயிடுச்சுன்னு சொல்றாரு. இப்படி மாத்தி 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 பேசுறப்போ ஸோ அவங்க அமெரிக்கா கூட இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் எந்த அளவுல இருக்குது, நம்ம நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாமா, நாளைக்கு வேற எதுவும் பிரச்சனைகள் வருமா, டொனால்ட் ட்ரம்ப் நாளைக்கு என்ன முடிவு எடுப்பாரு. ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்டபிளான விஷயங்கள் வந்து பொருளாதாரத்தை பெரிய அளவுல பாதிச்சிருக்கு. அது நான் இந்தியாவோட பொருளாதாரத்தை மட்டும் இல்ல, அமெரிக்காவோட பொருளாதாரத்தை பெரிய அளவுல பாதிச்சிருக்கு. ஏன்னா அங்க இருக்கிற கம்பெனிகள் காசை கையில வச்சுட்டு இருந்தா அவங்களுக்கு வந்து இன்கம் வராது இல்லையா. ஏதாவது ஒரு தொழில இன்வெஸ்ட் பண்ணணும், அதுல இருந்து தொழில் பண்ணணும், அப்பதான் அவங்களுக்கு இன்கம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால இந்த வகையிலையும் அமெரிக்காவில பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டிருக்கதா சொல்றாங்க. இந்தியா மட்டுமே கிடையாது, உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாடுகள் மேலேயும் எந்த ஒரு நிச்சயமற்ற தன்மையை தான் இவர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து கடைபிடிக்கிறாரு. ஏன்னா ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயத்த பண்றதே கிடையாது. இன்னைக்கு ஒண்ணு பண்றது, நாளைக்கு ஒண்ணு பண்றது, மாத்தி மாத்தி உள்டாவா செய்யறப்போ அவங்க டொனால்ட் ட்ரம்போட ஆக்ஷன் மேல நம்பிக்கை இல்லை. நாளைக்கு என்ன சொல்லுவாரோ, இன்னைக்கு என்ன சொல்லி செய்வாரோ, இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாத விஷயங்கள் தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டிசிஷன் எடுக்க முடியல இவரை நம்பி. அடுத்ததா அமெரிக்கால அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோன்றது முன்ன எப்போதையும் இல்லாத அளவுக்கு 4.3% இருக்குன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல அமெரிக்காவோட இன்ஃபிளேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா மக்களோட இன்கம் வந்து இருக்க குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ இன்கம் கம்மியா இருக்குது, இப்போ இன்ஃபிளேஷன் ஜாஸ்தியா இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வந்து பொருட்கள் வாங்குறது குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது இன்னும் பொருளாதாரத்தை இன்னும் மோசமாக தான் ஆக்க போகுதுன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்ததுல இருந்து இவங்களோட மிஸ்மேனேஜ்மெண்ட்னால அமெரிக்க பொருளாதாரம் இன்னும் கீழே தான் போயிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் ரிசெஷனை நோக்கி போயிட்டு இருக்கு. இது அமெரிக்காவோட நிக்க போறது இல்ல, மற்ற நாடுகளும் சேர்ந்துதான் பாதிக்க போகுது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அமெரிக்காவில ரிசெஷன் ஏற்பட்டா அது இந்தியாவை, தமிழ்நாட்டை எப்படி பாதிக்கும் குறிப்பான்னு பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவில ரிசெஷன் வந்துச்சுன்னா பர்டிகுலரா இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ஐடி சர்வீசஸ், டெக்ஸ்டைல்ஸ், ஃபார்மா இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கடுமையான அளவில் பாதிக்கப்படும். இதுல டெக்ஸ்டைல்ஸ் ஏற்கனவே அதர பாதாளத்தில் இருக்குது. இப்ப 50% டாக்ஸ் போட்டிருக்கனால ஏற்கனவே திருப்பூர் கரூர் சுத்தி இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய பாதிப்புல இருக்கு. அவங்க ரிசெஷன் வந்துச்சுன்னா இன்னும் கூட அதிகமான பாதிப்பு சந்திக்க வேண்டியிருக்கும். அமெரிக்கால ரிசெஷன் ஏற்பட்டா இந்தியா கொடுக்க ஐடி கம்பெனிக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸ் குறைய ஆரம்பிச்சதுன்னா அப்ப என்ன ஆகும், நம்ம நாட்டில இருந்து தமிழ்நாட்டில இருந்து ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகக்கூடிய நண்பர்களுக்கு லே ஆஃப் வரும், பே கட் பண்ணுவாங்க, ஸோ வேலையை விட்டு தூக்குவாங்க. இது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். 100 பேர் வேலை செஞ்ச இடத்துல 20 பேர் வச்சு வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அப்ப என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த வேலை இழப்புன்றது அவங்க வீட்டுல செய்யக்கூடிய செலவுகளை பாதிக்கும். சப்போஸ் வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஐடி கம்பெனில, ஒருத்தருக்கு லே ஆஃப்ல வேலை போயிடுச்சு அமெரிக்க ரிசெஷன் காரணமா இருந்தா அவங்க வீட்டுல செய்யக்கூடிய செலவு பாதியா குறையும் இல்லைங்களா. அவங்க மாசம் 10,000 மளிகை ஜாமான் செலவு பண்ணாங்கன்னா இந்த மாசத்துல 8,000 இல்ல 6,000 7,000 குறைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதே நேரத்துல அப்புறம் என்ன ஆகும், அவங்க மளிகை கடைக்கார அண்ணாச்சி பக்கத்து வீட்டுல அண்ணாச்சில தான் வாங்க போறாங்க. ஸோ அவங்களுக்கு பண்ணக்கூடிய செலவுல குறைய ஆரம்பிச்சா, இந்த மாதிரி 10 பேர் குறைக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும், மளிகை கடையோட வருமானம் அடிவாங்க இல்லைங்களா. ஸோ எங்கேயோ அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மளிகை கடை வரைக்கும் பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதுனாலதான் குளோபல் வில்லேஜ் சொல்றாங்க. ஸோ அமெரிக்காவில் ஏற்படக்கூடிய அந்த ரிசெஷன்ன்றது ஏதோ ஒரு வகையில நேரடியாகவோ இல்ல மறைமுகமாகவோ நமக்கு பக்கத்து தெருவில் கடை வச்சிருக்கக்கூடிய மளிகை கடை அண்ணாச்சி வரைக்கும் பாதிக்குது, அமெரிக்கால இந்தியா வரைக்கும். இந்த விஷயம் அமெரிக்கால தான் நடக்குது, நமக்கு என்ன பாதிப்பு நம்மளால இருக்க முடியாது. ஸோ அமெரிக்காவில் ஏற்படக்கூடிய இந்த பாதிப்பு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா பாதிக்க தான் போகுது. இந்த வீடியோ பத்திய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.